சிங்கப்பூரில் 70க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கடல் துறை சார்ந்த படிப்புகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. அந்த துறையில் திறமையை வளர்ப்பதற்காக கல்வி விருது வழங்கப்படுகிறது. கப்பல் போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து மற்றும் துறைமுக செயல்பாடுகள் போன்ற பல்வேறு கடல்சார் துறைகளை படிக்கும் மாணவர்கள் விருதுகளை பெற்றனர். கல்விசார் சிறப்பை அங்கீகரித்து வெகுமதி அளிப்பதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு தொழில்துறை நெட்வொர்க்கிங் நிகழ்வுகள், வழிகாட்டுதல், பயிற்சிகள் போன்றவற்றில் பங்கேற்கும் வாய்ப்புகளை மாணவர்களுக்கு அளிப்பதற்காக மேரிடைம் ஒன் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அவர்களில் பெரும்பாலோர் கடல்சார் படிப்பை தொடர்கின்றனர். மீதமுள்ளவர்கள் செயற்கை நுண்ணறிவு, பொறியியல் மற்றும் சட்டம் போன்ற துறைகளையும் தொடர்கின்றனர். கடல்துறை சார்ந்த அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், அறக்கட்டளைகள், நிறுவனங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் என 39 நிறுவனங்கள் இதற்கு ஆதரவளித்து வருகின்றன. சிங்கப்பூர் சமூக அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மாணவர்களுக்கு மேரிடைம் ஒன் உதவித்தொகை வழங்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். சிங்கப்பூர் சமூக அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து மேரிடைம் ஒன் உதவித்தொகை பெற்ற 2 மாணவர்கள் சப்ளை செயின் நிர்வாகத்தில் தங்கள் பட்டப்படிப்பை தொடர்கின்றனர். இது உலகளாவிய கடல்சார் அறிவு மையமாக சிங்கப்பூரின் சிறப்பு R&D திறன்களை ஆழப்படுத்த உள்ளூர் கடல்சார் ஆராய்ச்சி திறமை குழுவை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுபோன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள SG தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.